வணக்கமானவருக்கும் எங்க சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னும் நாம் ஒரு முக்கியமான தலைப்பில் இறங்குறோம். குறைந்த விந்தணு இயக்கம், அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எவ்வாறு சரி செய்வது? நீங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது கருத்தரிக்க முயற்சிக்கிறீங்க என்றால் இந்த வீடியோ மதிப்புமிக்க நேரடி பார்வைகளால் நிரம்பியுள்ளது. வாங்க ஆரம்பிக்கலாம். குறைந்த விந்தணு இயக்கம் என்ன? விந்தணுக்கு தேவையான அளவு திறம்பட நீந்துவதில்லை என்பதாகும். விந்தணு இயக்கம் கருத்தரித்தலுக்கு முக்கியமானது என்பதால் இந்த நிலை கருத்தரி பாதிக்கலாம். ஆனா நல்ல செய்தி என்னவென்றால் காரணங்களை கண்டறிவது பயனுள்ள தீர்வுகளுக்கு வழிவகுக்கும். முதலில் வாழ்க்கை முறை காரணிகள் பத்தி பேசலாம். புகைப்பிடித்தல் விந்தணுக்களை சேதப்படுத்துறது மற்றும் நீந்தும் திறனை குறைக்குது. மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு ஒட்டுமொத்த விந்தணு ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். மோசமான உணவு, குறிப்பாக ஆக்சிஜனேற்றிகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இல்லாதது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துக்கு வழிவகுக்கிறது. இது இயக்கத்தை பாதிக்குது. இறுதியா உடல் பருமன் ஹார்மோன் ஏறத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். இது விந்தணு இயக்கத்தை குறைக்குது. எபிடிமிடிஸ், ஆர்கிடிஸ் அல்லது பாலியல் ரீதியாக பரவும் தொற்றுகள் போன்ற தொற்றுகள் விந்தணுக்களை சேதப்படுத்தும்.